விபச்சாரங்கிறது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, ஒரு ஆண் வந்து தனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் ஒரு பெண்ணிற்கு. ஒரு காதலன் என்பவன் அந்த காதலி கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு கணவன் என்பவன் அந்த மனைவி கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற அந்த சிந்தனையிலேருந்து தான் விபச்சாரமே பிறக்குது. ஆணின் வருமானத்தில் உரிமை கோருகிற அந்த பெண்ணின் சிந்தனையிலிருந்து தான் விபச்சாரமே பிறக்குது. அதான் ஒரு காதலாக இருந்தாலும் சரி, அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதனால தான் விபச்சாரம் என்பது பிறந்தது. விபச்சாரம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத அந்த சிந்தனையிலிருந்து தான் விபச்சாரம் பிறந்தது. அப்போ அந்த நேர்மையை நம்ம எப்படி உருவாக்குறது? அப்போ விபச்சாரத்தை எப்படி ஆரம்பத்திலே தடுப்பது அப்படின்னா, ஒரு காதலாகட்டும், ஒரு திருமண உறவாகட்டும், குடும்ப உறவாகட்டும், அங்கே ஒரு உதாரணம் நம்ம காதலன் காதலி வச்சுப்போம். காதலன் காதலி அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா, காதல் உறவை கடைபிடிப்பதற்கு 4 இடத்துக்கு போவாங்க. போய்ட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று படம் பார்ப்பாங்க, பீச்சுக்கு போவாங்க, ஏதோ டூர் போவாங்க. இப்படி அந்த காதல் உறவை கடைபிடிப்பதற்கு பணம் என்பது தேவை. அதனால் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பட்ஜெட் மாதத்துக்கு இவ்வளோ நமக்கு தேவைப்படுது. காதல் உறவை நாம் இப்போது காதலர்கள் அப்படின்னால காதல் உறவை நாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதனால் மாதம் எவ்வளோ செலவாகுது இப்போது மாதம் காதல் உறவை கடைபிடிப்பதற்கு ஒரு 5000 தேவைப்படுது அல்லது 6000 தேவைப்படுதுன்னா, ஒரு காதலி ஒரு 3000, ஒரு காதலன் ஒரு 3000. அது மாதிரி காதல் அக்கௌண்ட்டு பேங்கில் ஓப்பன் பண்ணி ஒரு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு அதுலேருந்து செலவு பண்ணிக்கணும். இருவரும் ஆளுக்கு 3000 போட்டு அந்த மாதிரி அதுக்கு பேர் காதல் அக்கௌண்ட்டு பேங்கில். அதில் ஒரு ஏடிஎம் கார்டு, காதல் ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி உருவாக்கி அந்த 6000 ரூபாய் இவங்க ஒரு 3000 போட்டிருப்பாங்க. காதலி ஒரு 3000, காதலன் ஒரு 3000. இப்போ 6000. அந்த 6000 தான் அந்த காதல் உறவை அந்த மாதத்தில் கடைபிடித்ததற்கான பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க படம் பார்த்துக்கலாம், எங்கேயாவது சுற்றுலா போனால் போய்க்கலாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். அந்த இதுக்குள்ளே தான் இப்படி தான் ஒரு காதல் உறவு என்பது நேர்மையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அதை விட்டு காதலன் அப்படின்னாலே அவன் காதலி கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பெண்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆண்களும் அந்த மாதிரி விஷயத்த அவங்க பழக்கி வச்சுருக்காங்க, பெண்களுக்கு பழக்கி வச்சுருக்காங்க. அந்த காதல் கைகூடினா போதும், அதற்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம். லஞ்சம் கொடுத்து அந்த காதல் உறவை ஏற்படுத்தி கொள்வது, பணம் கொடுத்து பணத்தின் மீதான ஆசை அதை பெண்களிடம் காட்டி அவர்களை அடிமைப்படுத்தி அந்த காதல் உறவுக்கு சம்மதிக்க வைப்பதற்காக எதை சொல்லியாவது 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுற மாதிரி 1000 பொய்யை சொல்லி ஒரு காதலை தீர்மானிப்பது. அது மாதிரி கல்யாணம் உறவும் அப்படி தான். பெண்களிடம் தனது காரியத்தை சாதிக்க உள்ள ஆண்கள் பெண்களுக்கு பணம் கொடுப்பது, பெண்கள் அதை எதிர்பார்ப்பது. ஆண்கள் தங்கள் காரியத்தை தங்களிடம் சாதித்து கொள்வதற்கு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள்கிட்ட பணம் கேட்குறது. இந்த மாதிரியான சிந்தனையிலிருந்து தான் பிரித்தெடுக்கப்பட்டது தான் விபச்சாரம் என்கிற ஒரு நடைமுறை. அதனால் ஆண் பெண் உறவில் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தாலே விபச்சாரம் என்பது உருவாகாது. அப்படி நேர்மையாக இல்லாத அந்த வாழ்க்கை முறையிலிருந்து தான் விபச்சாரம் என்கிற அந்த நடைமுறையை உருவாகியது. அதுமாதிரி கணவன் மனைவி உறவா, ஒரு குடும்ப உறவா, கணவன் இப்போது குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை பட்ஜெட்டு 20000 ரூபான்னா கணவன் ஒரு 10000 போடணும், மனைவி ஒரு 10000 போடணும். இப்போ குடும்பத்தின் தலைவன் ஆதிக்கம் செலுத்துகிறதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அவன் என்ன பண்ணணும், கூட ஒரு 2000 போடணும், அவ்வளோதான். ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது. ஒரு ஆண் இப்போ குடும்பத்துக்கு தேவை ஒரு 20000 ரூபான்னா ஒரு ஆண் ஒரு 7000 ரூபா போடணும், பெண் ஒரு 5000 ரூபா. இப்போ 22000 ரூபா. அந்த 22000 ரூபாய்க்குள்ளே அந்த குடும்பத்தின் செலவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுக்கும்போது ஆதிக்கம் செலுத்துகிற மனப்பான்மை வரும். இப்போ மனைவி அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா மனைவிக்கு அந்த குணம் வரும். அதனால் இங்கே ஆணாதிக்கம்தான் சரியானது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆணாதிக்கம்தான் ஏற்புடையது, பொருத்தமானது. ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் தான் சுதந்திரமாக அனுபவங்களை தேட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு உலகம் இது. ரொம்ப கடினமான ஒரு உலகம் இது. ஆண்களுக்கு இணையாக பெண்களால் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு உலகம் இது. அந்த மாதிரி நம்ம ஒரு கடினமான உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள். அதனால் அனுபவத்திலும் சரி, அந்த அறிவிலும் சரி, பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள். அதனால் ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற திறன் ஆண்களுக்கே இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் குடும்பத்தை வழிநடத்துகிற அந்த தலைமை பொறுப்பு ஆண்களிடமே கொடுத்து
அவனுக்கு இயல்பாக அந்த ஆதிக்க உணர்வு வரணும். அப்போ வந்து குடும்பத்திற்கு தேவைப்படுகிற செலவில் வந்து கொஞ்சம் அதிகமான செலவை அவன் கொஞ்சம் பங்களிப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு 20,000 மாதம் தேவைப்படுதுன்னா அவன் ஒரு 7,000 போடணும். அதாவது 20,000 22,000 வச்சுக்கோங்க. அவன் 7,000 அவன் வந்து ஒரு 12,000 போடணும், மனைவி ஒரு 10,000. இப்போ மொத்தம் 22,000. இதிலிருந்து அந்த குடும்பம் என்பது தனது செலவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி தான் ஒரு குடும்பம் நேர்மையாக நடக்கணும். அப்போ தான் வந்து இந்த விபச்சாரம் என்கிற சிந்தனை உருவாக வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சும்மா வந்து நான் உனக்காக அதை பண்ணுறேன், என் காதலை நிரூபிப்பதற்காக உனக்கு என்ன வேணும், நெக்லஸ் வேணுமா, தங்க செயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அன்பளிப்பு கொடுக்கறது நல்ல விஷயந்தான். ஆனால் அது குறைவான விலையில் தான் இருக்கணும். அன்பளிப்புனா குறைவு. ரொம்ப விலை கொடுத்து நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அது கடனாக மாறிவிடும். அது அன்பளிப்புங்கிறது வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ரொம்ப சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கணுமே தவிர அது வந்து பெரிய சுமையாக மாறிவிடக்கூடாது. நமக்கு மிகப்பெரிய செலவு செய்து ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுக்குறாங்கன்னா நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கடன் வந்து விடுகிறது, அந்த இது வந்து விடுகிறது. அதனால வந்து அன்பளிப்புங்கிறது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது தான் அன்பளிப்பு. நீங்கள் ஒரு பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க பதிலுக்கு நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செய்யணும். பதிலுக்கு அவங்க செய்கிறது அவங்க விருப்பம். அப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் மொய் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பவுன் நகையை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கும் அவங்க இது மாதிரி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம கொடுத்தா நாளைக்கு அவங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஆகையால் இது வந்து செலவு கிடையாது, ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து அன்பளிப்புங்கிறது மிக குறைந்த விலையாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு கணவன் தனது மனைவிக்கு, ஒரு காதலன் தனது காதலிக்கு, ஒரு காதலி தனது காதலனுக்கு, ஒரு மனைவி தனது கணவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்போது குறைவான விலையுடைய, சொற்ப விலையுடைய, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அது தாண்டக்கூடாது. அந்த மாதிரி விலையுடைய பொருட்களை தான் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். மற்றபடி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லையா அப்போ தான் இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் வருது? எல்லாமே வந்து பண விஷயத்தில் பெண்கள் வந்து நேர்மையாக இருக்கிறது கிடையாது. தங்களை பலவீனமானவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். தங்களை வந்து தங்களுடைய சுயமரியாதையை பணத்திற்காக இழக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. இங்கே ஒரு சட்டம் எதுவும் கிடையாது, ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது. குடும்பம் என்பது இப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு ஒழுங்கு நடைமுறைகள் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற விஷயத்தை சட்டமாக இயற்றி அதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ தான் பெண்கள் சுயமரியாதையோடு வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். குடும்பத்தில் வந்து சமத்துவம் ஏற்படும். நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரேன். அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை, மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். ஒரு சுயமரியாதையோட, ஒரு மான மரியாதையோடு வாழ முடியும். அதனால் வந்து விபச்சாரம் எங்கிருந்து பிறந்தது என்றால் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத அந்த ஆண் பெண் உறவு, காதலன் காதலி உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகளில் பண விஷயத்தில் பெண்களும் சரி ஆண்களும் சரி நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்கள. அதனால் அங்கிருந்து புறப்பட்டது தான், அங்கிருந்து தோன்றியது தான், அங்கிருந்து பிறந்தது தான் விபச்சாரம் என்கிற ஒரு நடைமுறை. அங்கிருந்து பிறந்த குழந்தை தான், பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத ஆண் பெண் உறவிலிருந்து பிறந்த குழந்தை தான் விபச்சாரம் என்கிற குழந்தை. இந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்யணும், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இதனால் பெண்களுக்கு தான் எதிராக முடியும். ஏன்னா காதலிப்பதற்கே இப்போ ஆண்கள் அச்சப்படுகிறார்கள். ஆண்கள் வந்து பணத்தை ஆகாயத்திலிருந்து வரவழைக்கிற மந்திரத்தை தெரிந்தவர்கள் அல்ல. ஆண்கள் பெண்களைப் போல ஒரு எளிமையானவர்கள் தான். பெண்களால் எப்படி பணத்தை சம்பாதிப்பது அவர்களுக்கு எப்படி கஷ்டமோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் அது கஷ்டம். அதை புரிஞ்சுக்கணும். தன்னை மாதிரி தான் ஆண்கள் அப்படின்னு நினைக்கணும். அதனால் வந்து இன்றைக்கி ஆண்கள் காதலிப்பதற்கே பயப்படுகிறார்கள். எதுக்கு தேவையில்லாத செலவு, வாங்குகிற சம்பளத்தில் இது ஒரு தேவையில்லாத, நம்ம அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம அது வரைக்கும் அமைதியாக இருப்போம், சும்மா காதலுக்கு இதழ்னு போகணுன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் வந்து காதலை வந்து துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இருக்கிற காசெல்லாம் உருவிட்டு விட்டுருவாங்க, டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட கருத்து இருக்குது. அதனால் வந்து பெண்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண் தன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு தான் அவன் தனக்கு செலவழிக்கிற பணம். அதை வைத்து தான் ஒரு ஆண் தன்னிடம் எந்த அளவுக்கு அன்பை செலுத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மதிப்பீடு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மதிப்பீடு வந்து தவறானது, அது ஒரு மோசமானது கூட, ஒரு மனிதத்தன்மையற்ற மதிப்பீடு அது. அதனால் வந்து ஆண் பெண் இருவரும் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் காதல் என்பது அதிகரிக்கும். இன்றைக்கி காதலிக்கவே ஆண்கள் பயப்படுறாங்க.
ஏன்னா காதல்னு போனால் நிறைய முதலீடு பண்ண வேண்டியிருக்கு, நிறைய செலவு. பெண்களுக்கு எந்த செலவும் இல்லை, இலவசமாக காதல் என்பது இலவசமாக இருக்குது. ஒரு இலவச வாழ்க்கை போல் இருக்குது காதல். குடும்ப வாழ்க்கை கூட பெண்களுக்கு இலவச வாழ்க்கை, வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா சுமைகளும் பொருளாதார சுமை எல்லாமே ஆண் தலை மீது சுமத்தப்படுவதால் ஆண்களுக்கு இந்த காதல், கல்யாணம், காதல் என்பது அதை பார்த்தா பயப்படுறாங்க. காதலிக்காமல் சும்மாவே இருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அதில் நிறைய செலவு இருக்குது, ஏகப்பட்ட செலவு செய்யணும். அப்போ தான் ஒரு காதலை கொண்டு போக முடியும், பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது பெண்களுக்கு தான் எதிரானது. கடைசியில் அது பெண்களுக்கு தான் எதிராக போக முடியும். நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆண்களிடம் ஏமாறக்கூடாது, விழிப்போடு இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்களின் பாக்கெட்டை குறி வைக்கிறாங்க. ஒரு கல்யாண உறவாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, ஆண்கள்கிட்ட இவங்க கொடுக்குற அன்புக்கு எவ்வளோ காசை வாங்க முடியுமோ வாங்கிக்கிறாங்க. வாங்கணுங்கிறதுல குறியாக இருக்காங்க. எந்த வித செலவே இல்லாமல் ஒரு அன்பை கொடுத்து விடக்கூடாது, தன்னிடமிருந்து எந்த ஒரு இன்பத்தையும் ஒரு ஆண் பெற்றுவிடக்கூடாது, ஓசியில் எந்த இன்பத்தையும் பெற்றக்கூடாது. இது ஒரு வியாபார பொருள் மாதிரி, காதல், காமம் எல்லாத்தையும் ஒரு வியாபார பொருள் மாதிரி பார்க்குறாங்க. தன்னையே ஒரு விலை பொருளாக பார்த்து தன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறார்கள் ஆண்களுக்கு. இங்கிருந்து பிறக்கிறது தான் விபச்சாரம் என்கிற, இதிலிருந்து பிறந்த குழந்தை தான், இதிலிருந்து வெளிவந்த குழந்தை தான், இந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்த குழந்தை தான் விபச்சாரம். அதனால் இது விபச்சாரங்கிறது எங்கேயோ தனியாக நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. அது தனியாக, அது விபச்சாரம் இங்கே நிறைய கலந்துருக்கு, கலப்படம். மனித வாழ்வில் கலந்த கலப்படம் தான் விபச்சாரம். மனித வாழ்க்கையில் காதலில் கலந்த கலப்படம், குடும்ப வாழ்க்கையில் கலந்த கலப்படம். விபச்சாரம் என்பது குடும்ப வாழ்க்கையிலும் கலந்துருக்கு. விலை கொடுத்து பெண்ணிடமிருந்து பெறுகிற அந்த இன்பம், அது அன்பாக இருக்கலாம், அது காம உறவாக இருக்கலாம், அப்புறம் அது காதலிலும் கலந்துருக்கிறது. நிறைய செலவு பண்ணால் தான் அவள் நிறைய செலவு வேறு யாராவது இன்னும் நிறைய செலவு பண்ணால் அங்கே போய்ட்டுருது. அந்த மாதிரியான நடைமுறைகளும் பெரும்பாலும் இருக்குது. இப்போ அதில் ஒரு சில பெண்கள் மாற்றம், அதாவது அதை சில பெண்கள் தான் ஆண்களுக்கு செலவு செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆண்களின் பணத்தில் கவனம் வைக்காமல் ஆண்களுக்கு செலவு செய்கிற அந்த இது, அதுவும் தவறு தான். ரெண்டு பேருமே சரிசமமாக செலவு செய்வதில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை வச்சுக்கணும். ஒரு காதல் பட்ஜெட் போட்டு பேங்க்கில் காதல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து தான் மாதம் செலவு பண்ணணும். அவ்வளோதான். பட்ஜெட் காலி ஆகிடுச்சா, இந்த மாதம் அதாவது வெறும் 15ஆம் பட்ஜெட் காலி ஆகிடுச்சு, வேறு ஆள்கிட்ட கைவசம் பணமும் இல்லை, சரி இந்த மாதம் நம்ம காதல் நடைமுறைகள் அவ்வளோதான், காதல் நடவடிக்கைகளை இத்துடன் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டியது தான், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணால் நல்ல காதல் செய்வதற்கான செலவுகளை மாதம் முழுவதும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு திட்டமிடலாம். நல்ல ஒரு காதல் பட்ஜெட்டுன்னு போட்டு காதலிக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆளுக்கு 5000 போட்டு 10,000 காதல் பட்ஜெட்டு, காதலி ஒரு 5000, காதலன் ஒரு 5000. நல்ல படம் எது வந்தாலும் போய் பார்க்கலாம், போய் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றது, ஏதாவது ஊருக்கு போகலாம், மாதத்துக்கு ஒரு ஊருக்கு டூர் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது 2 பேரும் ஆளுக்கு ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக காதல் உறவை எப்படி கடைபிடிப்பது என்பதை இங்கே காதலிக்கிறவங்க பயந்து காதலிக்கிறாங்க. அதனால் காதல் உறவு என்பது நேர்மையாக இப்படித்தான் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த காதல் அதுதான், அப்போ தான் அந்த விபச்சாரம் உருவாகாமல் தடுத்திருக்க முடியும். இப்படி கடைபிடித்திருந்தால் மட்டும்தான் விபச்சாரம் என்பதே உருவாகாது, விபச்சாரம் என்கிற சிந்தனையே உருவாகாது. காதல் உறவாக இருக்கட்டும் அல்லது குடும்ப உறவாக இருக்கட்டும், இங்கே ஒரு பெண்ணிற்கு ஆணிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்புங்கிறது என்னென்னா மரியாதை தான். ஆண் தன்னை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். அப்புறம் ஒரு ஆணிடம் பேசணும், பெண் பேசணும், பெண் பேசுவதை கேட்கணும். அப்படின்னா பெண் மரியாதைக்குரியவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் பேசுவதை ஆண் கேட்பான். பெண்கள் மரியாதையாக நடந்துக்கணும். ஏன்னா அதுதான் அன்பு. ஒரு பெண் ஒரு மனைவினா மட்டும் அவங்க பேசுகிறத கணவன் கேட்க மாட்டான். மனைவியிடம் பேச விரும்பாத கணவர்கள் இருக்கிறாங்க, கணவனிடம் பேச விரும்பாத மனைவிகளும் இருக்கிறார்கள். ஆக பேசுவதை கேட்பது தான் அன்பு. பேசுவதை கேட்குறாங்கனாலே அது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான். ஒரு மனைவி பேசுகிறத கணவன் கேட்குறான் அப்படின்னாலே அது அந்த மனைவிக்கு அந்த கணவன் கொடுக்குற மரியாதை, அன்பு. ஆக அந்த அன்பு தான், அதுக்காகத்தான்
இந்த காதல் உறவு, குடும்ப உறவு எல்லாமே. ஒரு கணவன்னா அவன் சம்பாதிச்சு போடுவான், அவங்ககிட்ட இருந்து பணம் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு கணவனிடம் மனைவிக்கு கிடைக்கிற அன்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பெண்கள். பணம் கொடுக்கலன்னா அது அன்பு கிடையாது, நம்ம ஏமாத்துறான் அவன் நமக்கு அன்பு செலுத்தவில்லை. குடும்பத்திற்காக கொடுக்க வேண்டும். அதான் சொல்ல, பட்ஜெட் போட்டு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ செலவு அதை சரிசமமாக பகிர்ந்தெடுத்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும். 20,000 ரூபா தேவையா, ஆளுக்கு 10,000 ரூபா போடுங்க. இதுதான் வந்து இது வந்து குடும்ப செலவுகளில் இருவரும் சரிசமமாக பங்கெடுத்து கொள்வது. அதன் பிறகு இது இந்த பணம் தான் அன்புன்னு நினைக்கக்கூடாது. அதில் பங்கெடுக்கிறான்ல, ஒரு 10,000 ரூபா போடுறான்ல, குடும்பத்துக்குன்னு தேவைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறான்ல, இல்லை நான் எந்த பணமே தரமாட்டேன்னு ஒரு ஆண் சொன்னான்னா, குடும்பத்துக்கு 20,000 ரூபா தேவைப்படுது, நான் எந்த பணத்தையுமே தரமாட்டேன் குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு அந்த குடும்பத்தின் மீதும் அந்த மனைவி மீதும் அன்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னாக்கா ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்திற்காக எந்த பணத்தையுமே கொடுக்காமல் இருந்தால் அவள் வேலைக்கே போகிறதில்ல அப்படின்னா, அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்காக எந்த பணத்தையுமே கொடுக்கறதில்ல அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தின் மீது அன்பு இல்லை என்று தானே பொருள். அதுமாதிரி அந்த பெண்ணிற்கு அந்த கணவன் மீது, அந்த குழந்தைகள் மீது உண்மையான அன்பு இல்லை என்பது தானே அதன் பொருள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. வேலைக்கு போனால் தான், வேலைக்கு போய் அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தில் பங்கெடுத்து கொண்டால் மட்டும்தான் பெண்களின் அன்பு என்பது உண்மையானதாக மாறும். பெண்கள் வந்து உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அது பொருள்படும். அதனால் வந்து சரிசமமாக குடும்பத்தின் தேவையை வந்து சரிசமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும். தேவையில் வந்து இப்போ 20,000 ரூபா தேவைன்னா ஆளுக்கு 10,000 ரூபா போடணும், அதுதான் அன்பு. மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான பணத்தையே கொடுக்காம நீ பேசுகிறத நான் கேட்குறேன், ஒன்றை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் அன்பாகிவிட முடியாது. குடும்பத்துக்கு தேவையான பணம் 20,000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னா ஆளுக்கு 10,000 ரூபா போடுங்க. அப்புறம் வந்து ஒரு கணவன் பேசுவதை கேட்பது, பேச்சை கேட்பது என்பது மட்டுமல்ல, பேசுவதை கேட்பது. அவன் தனது அனுபவங்களை சொல்லுவான், அதை கேட்பது. மனைவி தனது அனுபவங்களை சொல்லுவாள், அதை வந்து அந்த கணவன் கேட்பது. இதுதான் வந்து அன்பு, பாசம்லாம். பேசுவதை கேட்பது. அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப எளிமையானது. அதை ரொம்ப சிக்கலாக, குடும்பம்னாக்கா அந்த மனைவி வந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாடை சமைக்கணும், வீட்டை தூய்மை செய்யணும், பெருக்கணும், துணி துவைக்கணும், இப்படி மாடாக உழைக்கணும். அதுதான் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் செய்கிற அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க தேவையான வாழ்க்கை என்பது ரொம்ப எளிதானது. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் தனது குடும்பத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்த இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கணவன் தனது குடும்பத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்த மனைவி வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் மட்டும் வேலைக்கு செஞ்சு மாடாக உழைச்சி பணத்தை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி அன்பை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தின் தேவையை, குடும்பத்தின் அந்த பொருளாதார தேவையை வந்து சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், பங்கெடுத்து கொள்ள வேண்டும். 20,000 ரூபா தேவையை ஆளுக்கு 10,000 ரூபா போடுங்க. அப்போ வந்து சுமை குறையுது, ஒரு ஆணுக்கும் சுமை குறையுது. அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யுங்க. உங்களுக்கு தேவையான 8 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா, இப்போது குழந்தைகளுக்கு அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தயாரிச்சுக்கணும். தனி வீட்டுக்கு போயிடணும். தனி வீடுனா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு குடும்பம் என்பது. மனைவி அவங்க தேவையான உணவு மட்டும் அவங்க சமைச்சிக்கணும், அவங்க ஆடைகளை மட்டும் அவங்க துவைச்சிக்கணும், அவங்க இருப்பிடத்தை மட்டும் தூய்மையாக வச்சுக்கணும். அதுமாதிரி கணவன் அவனுடைய ஆடைகள் மட்டும் அவன் துவைச்சிக்கணும், தூய்மையாக அவனுடைய இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அவனுடைய உணவை அவனை சமைத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி குழந்தைகள் 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களும் அப்படி தான். இப்போ பாருங்கள், அந்த மனைவிக்கு குடும்பம் என்பது எளிதாக மாறிவிட்டது அப்படித்தானே. அதனால் வந்து குடும்ப வாழ்க்கைங்களாம் ரொம்ப எளிமையானது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய அன்பு, நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக அடிமையாக இருந்துக்கிட்டு அன்புங்கிறதுக்கு இன்னொரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் வந்து ஆண் வந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், மனைவி கேட்குறதெல்லாம் கணவன் வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு நிறைய நகைகளை செஞ்சு போடணும், அவன் வந்து அவன் பொண்டாட்டிக்கு எப்படியெல்லாம் வாங்கி போடுறான், அது மாதிரி நீ எனக்கு போட்டியா, அப்போ உன்னுடைய அன்பு பொய்யானது. இந்த மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற நடைமுறைகள் இதெல்லாம். அதனால் வந்து வாழ்க்கையை சரி எளிதானது. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அன்புங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கணவன் பேசுவதை மனைவி கேட்பது, மனைவி பேசுவதை கணவன் கேட்பது, இதுதான் அன்பு. மற்றபடி குடும்பத்தின் பொருளாதாரத்தை சரிசமமாக பங்கெடுத்து கொள்வது, இதுதான் வந்து அன்பு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வது வந்து அதுவும் ஒரு அன்பு தான். ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யலைன்னா அது வந்து கணவன் அவனுடைய வேலையை அவனே செய்யலைன்னா, அந்த வேலையை மனைவி செய்கிறான்னா அது அன்பு கிடையாது தானே. அது வந்து மனைவி மீது அவனுக்கு அன்பு இல்லை என்று தான் அதன் பொருள்.
தனது வேலைகளை மனைவியின் தலையில் சுமத்துகிறான் அப்படின்னா அந்த கணவனுக்கு தனது மனைவி மீது அன்பு இல்லை, வெறுப்பு தான் இருக்கிறது என்று தானே அதன் பொருள். அது மாதிரி ஒரு மனைவி வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறா அப்படின்னா கணவன் அவளுக்கு அந்த மனைவிக்கு தேவையான பணத்தையும் சேர்த்து சம்பாதிப்பதற்காக கடுமையாக உழைக்கிறான் அப்படின்னா அப்போ அந்த மனைவிக்கு தனது கணவன் மீது அன்பு இல்லை என்று தானே அதன் பொருள். அதனால் அன்புன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பு செலுத்த வேண்டும், எது அன்பு? மரியாதை தான் அன்பு. ஒருத்தர் கொடுக்குற மதிப்பு மரியாதை அதுதான் அன்பு. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது தான் அன்பு. மதிப்பு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்குற மதிப்பு தான். நீ ஒருத்தர்கிட்ட பேசுகிற அப்படின்னா நீ பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள், உனது அனுபவங்களை அவர் கேட்கிறார்கள், உனது கவலைகளை சுக துக்கங்களை நீ வெளிப்படையாக பேசி உனது மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கிறாய். அதற்கு உனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது, பேச்சு துணை. அதுதான் அன்பு. அந்தளவுக்கு மனித வாழ்க்கை எளிதானது. அதை நீங்கள் ரொம்ப சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி அன்புன்னா சும்மா கிடையாது. அன்புக்காக எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அடிமைத்தனம் என்பது அன்பை மிகைப்படுத்துகிற ஒரு அன்பு செலுத்துகிற வழி தெரியாதவர்களின் நடைமுறை தான் இந்த அடிமைத்தனமான நடைமுறை. ஒரு கணவன் தனது மனைவிக்காக என்ன வேணாலும் செய்வான். அது ஒரு குடும்பம் தானே, ஒரு குடும்பத்திற்குள் நடக்கிற ஒரு நிகழ்வு தானே. ஒரு கணவன் தனது மனைவிக்கு என்ன வேணாலும் செய்தாலும் நகை வாங்கி போடுவான், எதை வேணாலும் செய்வான். இதில் என்ன இருக்குது? இதில் அவன் குடும்பத்துக்கு அவன் செஞ்சுட்டு போகிறான். அது அவனுக்கு செய்கிற மாதிரி தானே. ஒரு கணவன் தனது மனைவிக்கு செய்வது என்பது இந்த மாதிரி நகையை செஞ்சு போடுறது. இது எல்லாமே நாளைக்கு நகையை செஞ்சு போடுவான், அப்புறம் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்வான். இது ஒரு மனைவி வேலைக்கு போகலன்னா என்ன, அது ஒரு குடும்பம் தானே அது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நிர்வாக நடைமுறை எதுவுமே இல்லாமல், ஒரு ஒழுங்கு இல்லாமல், ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை இல்லாமல், விதிமுறைகள் எதுவும் கடைபிடிக்கப்படாமல் வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அது வெறுப்பு மறைமுகமாக அது வெளிப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாது இப்போ கணவன் மனைவி உறவு என்பது நிரந்தரமானது கிடையாது. எந்த நேரத்துலையும் ஒரு மனைவி தனது கணவனை விட்டு பிரிந்து போகலாம். ஒரு கணவன் தனது மனைவியை பிரிந்து விவாகரத்து வாங்கி விட்டு செல்லலாம். அது நம்ம உத்தரவாதமே கொடுக்க முடியாது. ஒரு சுதந்திரமாக வாழுகிற ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு விவாகரத்து எப்படி வேணாலும் வரலாம். அவங்க பிரிவோன்னு நம்பிக்கை, அவங்களுக்கு பிரிவோங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். எப்போவும் சேர்ந்து தான் வாழ்வோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் இன்னொரு ஆணை பார்க்கிறாள். அது மாதிரி ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை பார்க்கிறான். தனது மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது அங்கு காதல் ஏற்படும் பொழுது தனது மனைவியை அவன் பிரிவதற்கு அல்லது ஒரு பெண் தனது கணவனை பிரிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் பிரிவுங்கிறது திருமண உறவில் சகஜமானது. அப்போ இன்னும் கணவன் மனைவியாக ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக நீ வேறு நாம் இருவரும் ஒன்று ஓர் உடல் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு வாழ்ந்த வாழ்க்கை இந்த மாதிரி பிரிவு வரும்போது காணாமல் போயிடுது. அப்போது வாழ்கிற வரைக்கும் தான் அது உண்மை. ஒன்றாக வாழ்கிற வரைக்கும் தான் அந்த கணவன் மனைவி உறவு என்பது உண்மையானது. மற்றபடி அவங்க எந்த நேரத்துலையும் பிரியக்கூடிய ஒரு உறவு தான். அதனால் அந்த உறவு முறையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட விதிமுறைகள் இருக்க வேண்டும். அதனால் இது ஒரு குடும்பத்திற்குள் நடக்கிற நிகழ்வு. ஒரு கணவன் தனது மனைவிக்காக செலவு செய்வது என்பது வரம்பில்லாமல் செலவு செய்வது, கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்வது என்பது ஒரு கணவன் தனது குடும்பத்திற்காக செய்கிற நடைமுறை தானே. அதில் எதுக்காக குறை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி இல்லை. ஒரு வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்கள்ல, தாயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வாயும் வயிறு வேறு. ஒரு குடும்பத்திற்குள்ளே இப்போ அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, அது கொடுக்கல் வாங்கல், அதனால் ஏற்படுற பகை, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே கொடுக்கல் வாங்கலில் கடன் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சுனாக்கா வெட்டுக்குத்துன்னு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் இப்போ விவாகரத்துன்னு வரும்போது அந்த பெண் எனக்கு நான் போட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஜீவனாம்சமாக எனக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த கணவன் நான் உனக்கு போட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுமா, இப்படி அந்த செய்தது எல்லாத்தையும் திருப்பி கேட்குற அந்த நடைமுறை அதில் வருது. அதனால் உறவுமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது தாயாக இருந்தாலும், ஒரு தாய் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள். ஒரு மகன் தனது தாய்க்கு கொடுத்த பணத்தை கூட திருப்பி கேட்பான். கொடுக்கல் வாங்கலில் அந்த அளவுக்கு தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தால் கூட கொடுக்கல் வாங்கல் அதில் கரெக்டாக இருக்கணும். என்ன தான் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி,
ஒரு பிள்ளை வந்து பிள்ளைகிட்ட வாங்கின கடனை பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பெற்றோர்களுக்கு மதிப்பு. நாங்கள் தானே பெற்றோம், அதனால் நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நான் வாங்கிட்டே இருப்பேன், நாங்கள் தானே ஒன்று வளர்த்தோம் அப்படின்லாம் இருந்தால் அந்த உறவுமுறை கெட்டு போயிடும். உறவுமுறையில் பெற்றோர்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு காதலி உறவில் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் எந்த ஒரு உறவு முறையே சிறப்பாக இருக்கும். நட்பாக இருக்கட்டும், சகோதர உறவாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவு முறையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குள் அந்த நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். பண விஷயத்தில் நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவை விட ஒரு தாயும் மகனும் உறவு, தாய் மகள் இவர்கள் இந்த உறவு மேலானது. ஏன்னா இந்த உலகத்திற்கு வந்ததே தாய் மூலமாக தான், தாய் தகப்பன் மூலமாக தான். அப்படி இருக்கும்போது தாய் தகப்பன் கூட தான் பெற்ற பிள்ளையிடம் வாங்கிய கடனை கூட அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த உறவுமுறை சிறப்பாக இருக்கும். உறவுமுறையில் மரியாதை இருக்கும், பெற்றவங்க மேலே மரியாதை இருக்கும். பெற்றவங்க எந்த கடன் கேட்டால் கூட, ஒரு உதவி கேட்டால் கூட திருப்பி செய்வாங்க, தொடர்ந்து நம்பி செய்வாங்க. அதனால் கொடுக்கல் வாங்கலில் நேர்மை இருக்க வேண்டும். பண விஷயத்தில் உறவு முறைகளில் நேர்மை இருக்க வேண்டும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையேயான உறவு முறையாக இருந்தாலும் சரி, சகோதர உறவு முறையாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் பண விஷயத்தில் நேர்மை இருக்கணும். கொடுத்த கடனை ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும். வட்டியோடு திருப்பி கொடுக்குறது இன்னும் நல்லது, இன்னும் சிறப்பு. நிறைய பேர் சொந்தக்காரங்கிட்ட வாங்கினாக்கா வட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வட்டி இல்லாமலே சொந்தக்காரங்கிட்ட நிறைய பணம் வாங்குவாங்க. அது வட்டி பணத்தோடு பார்த்தாங்கன்னாக்கா அவங்க வெறும் வாங்கின பணத்தை தான் கொடுப்பாங்க. வட்டிகள்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே பணத்தை சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம அதே பணத்தை பேங்கில் போட்டாக்கா அந்த கடன் கொடுத்தவருக்கு இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கும். அப்போ அதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு கடன் கொடுப்பதால் அவர் இழப்பு தான் ஏற்படும். அதனால் ஒரு குறைவான ஒரு வட்டியை போட்டு சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கோ யாருக்கோ பணம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் யாராவது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட இருந்தோ உங்கள் நண்பர்கள்ட்ட இருந்தோ பணம் வாங்கினாலும் சரி, ஒரு குறைந்த வட்டியை போட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நேர்மையான நடைமுறை. அதனால் எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த உறவில் மரியாதை இருக்கும். உறவு என்பது மதிக்கப்படும், உறவு என்பது போற்றப்படும். கணவன் மனைவி உறவு, ஒரே குடும்பம், நீ வேறு நான் வேறு இல்லை, நீ வேறுடல் நான் வேறுடல், நாம் இருவரும் ஓருடல் அப்படின்னு வசனம் பேசிட்டு கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு நேர்மையான நடைமுறையும் பின்பற்றாமல் வாங்கிறது, கணவன் மனைவியிட்டேருந்து வாங்கிறது, கணக்கு வழக்கு இல்லாமல் வாங்குவது, மனைவியிடமிருந்து பிடுங்குவதிலேயே கணவன் குறியாக இருப்பது, கணவனிடமிருந்து பிடுங்குவதற்காக பணத்தை பிடுங்குவதற்காக மனைவி குறியாக இருப்பது, இது எல்லாமே அந்த உறவு முறையை கொச்சையாக்கி அந்த உறவு முறையில் வன்முறைகள் அதிகரிப்பதற்கு இதுதான் காரணம். குடும்ப வாழ்க்கையில் ஏன் வன்முறை அதிகரித்தது, அன்பு பாசம் ஏன் இல்லாமல் போனது, அடிமைத்தனம் ஏன் வந்தது அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கலில் நேர்மை இல்லாமல் போனது தான். பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை. ஏன் பெண்களை அடிமைப்படுத்தினார்கள்னா, ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா அவள் அவ்வளோ பணம் வாங்குறா. ஒரு மனைவி கணவனிடமிருந்து நிறைய பணத்தை வாங்கிக்கிறா. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான், தனது மனைவியிடமிருந்து அவள் வேலைக்கு போனால் பணத்தை திருப்பி வாங்குவான். அவள் வேலைக்கு போகாதப்போ அவள் நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யி, நான் எதுக்கு செய்யணும், நீ என்கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்காக நீ வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பணமாக கொடுத்ததை வேலையாக திருப்பி வாங்கி கொள்கிறான். வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யி, அடிமையாக நீ எனக்கு இரு, அதன் மூலம் நீ என்னிடமிருந்து வாங்கிய பணத்திற்கு கணக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் அந்த கணவன் தனது மனைவியை வேலையாக வாங்குகிறான். தனது மனைவியை அடிமையாக பயன்படுத்தி அதன் மூலம் தனது மனைவிக்கு தனது மனைவிக்கு கொடுத்த பணம், உணவுக்காக கொடுத்த பணம், உடைக்காக கொடுத்த பணம், வீட்டிலே உட்கார வச்சு சோறு போட்டதுக்காக அவன் திருப்பி தனது மனைவியிடமிருந்து பெறுவதற்காக வேலை வாங்குகிறான். அதுதான் அடிமைத்தனத்தின் நோக்கம். ஒரு பெண் வேலைக்கு போயிட்டா அப்படின்னா அவளும் அந்த குடும்ப பொருளாதாரத்தில் பங்கெடுத்து கொள்கிறாள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது ஒரு கணவன் தனது மனைவியை அடிமைப்படுத்துவதற்கான, அடிமையாக வேலை வாங்குவதற்கான நியாயம், உரிமை எதுவும் இல்லை என்பதாகி விடுகிறது. அவனுக்கு உரிமை இல்லை அப்படி வேலை வாங்குவதற்கு. ஏன்னா அவளும் அந்த மனைவியும் குடும்ப பொருளாதாரத்தில் பங்கெடுக்கிறாள். அப்படி இருக்கும்போது அவளை அடிமைப்படுத்துவதற்கு இந்த கணவனுக்கு நியாயமான காரணம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால் ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களை அப்படின்னா, பெண்கள் ஆண்கள்கிட்ட இந்த உறவு முறையை காரணம் காட்டி, மனைவி என்கிற உறவு முறையை காரணம் காட்டி நிறைய பணத்தை நகையை வாங்கிக்கிறாங்க. வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து
ஒரு சலுகை வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்போ அதற்கு ஈடாக பெண்களிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பாரு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். இப்போ பெண்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமே, எப்படியாவது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கணும்ல. நகை செஞ்சு போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போ கொடுத்தது அப்போ அவளுக்காக நிறைய செலவு பண்ணும்போது அதை எப்படி திரும்ப வாங்குறது? ஏன்னா அவகிட்ட வேலைக்கு போனால் வருமானத்துலேருந்து திரும்ப வாங்கலாம். இப்போ வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டிலே இருக்கிறா நிறைய பெண்கள். அப்படி இருக்கும்போது அவகிட்ட இருந்து யாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யாதீங்க, எல்லாரோடைய வேலையும் இந்த அம்மா செய்வாங்க, இந்த பெண் செய்வா, என் பொண்டாட்டி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் என்ன பண்ணுறான், தனது மனைவியிடம் அந்த வீட்டு வேலைகள் அனைத்தையும் ஒப்படைக்கிறான். அதன் மூலம் அவளுக்கு கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதாக நினைத்து கொள்கிறான். அவளுக்காக செலவு செய்தது வீண் அல்ல. நாம் இந்த வீட்டில் சௌகரியமாக இருப்பதற்கு நாம் கொடுக்கின்ற விலைதான் அது. இந்த வீட்டில் நாம் சோம்பேறியாகவும் சொகுசாகவும் இருப்பதற்கு ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கின்ற விலை தான் பெண்களுக்காக செய்கின்ற அந்த செலவு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆண்கள்.